அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா துளசி. நம்ம துளசி வந்து ஒரு நிறைய சித்த மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆயுர்வேத மூலிகைகளில் ஒன்று, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் நம்ம துளசி எடுத்துக்கிட்டால் பக்க விளைவுகளும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்படி நம்ம துளசி சாப்பிட்றதுனால என்னென்ன பக்க விளைவுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம், சரிங்களா? எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது துளசி வந்து இன்னுமே பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் தெய்வமாக கும்பிட்றோம். அந்தளவுக்கு துளசியினுடைய மகிமை இருக்குது. 1970-80லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, சரிங்களா? இருந்தாலும் துளசியை பயன்படுத்தாமல் இல்லை. துளசி வந்து பச்சையாகவோ உலர்ந்த இலையாகவோ நாம் இன்னுமே பயன்படுத்தி தான் இருக்கிறோம். இப்போ நிறையா பாஸ்தா, பீஸா போன்ற உணவுகளிலும் நம்ம சேர்த்து கொண்டு தான் இருக்கிறோம், சரிங்களா? இப்போ துளசி வந்து பொதுவாக மனம் கொண்டவை, சரிங்களா? இது வந்து லாமியாசி குடும்பத்தை சேர்ந்தது, அதாவது ஒரு புதினா குடும்பத்தை சேர்ந்தது. துளசி வந்து தாய்மார்களின் கருச்சிதைவுக்கு வழிவகுக்கும்னு சொல்கிறாங்க. அதிக அளவில் துளசியை எடுத்துக்கொண்டால் அவை கருப்பை சுருக்கங்களுக்கு வழிவகுக்கும். அதாவது இந்த கருப்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இந்த கருப்பை சுருக்கங்களுக்கு வழிவகுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி, இருமல் ஏதாவது வந்துச்சுன்னா துளசி சாற்றை வந்து, அதாவது துளசி சாறு தனியாக எடுத்து நம்ம அது குழந்தைங்களுக்கு கொடுப்போம். அது நம்ம நல்லாயிருக்கும். ஆனால் பெண்கள், சரிங்களா, திருமணமான பெண்கள், திருமணமாகாத பெண்கள், ஸோ இவங்க பொதுவாக துளசி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அதிகமாக எடுத்துக்கிட்டால் கருப்பை சுருக்கங்களுக்கு வழிவகுக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா துளசி வந்து சர்க்கரை நிலையை பராமரிக்க உதவுங்கிறது ஆய்வுகளில் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் சர்க்கரை நோய்க்கு சில ஆங்கில மருந்துகளை பயன்படுத்தும் போது துளசியை உணவில் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும். அதிகமாக உணவில் சேர்த்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? உணவில் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும். அது உங்களின் இரத்த சர்க்கரையின் அளவு மிகவும் குறைந்து போகக்கூடும். நம்ம துளசியை அதிகமாக பயன்படுத்தும் போது அதாவது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு மிகவும் குறைந்து போகும். இது உயிருக்கே ஆபத்தை விளைவிக்குன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ நம்ம துளசி வந்து சர்க்கரை நோய்க்கு பயன்படுத்துகிறாங்க, நல்லது ஆய்வு சொல்லியிருக்காங்க. பட் அதை அதிகமாக பயன்படுத்தணும், சில ஆங்கில மருந்துகளை எடுத்துக்கொள்வதால் துளசி உணவில் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும்னு சொல்கிறாங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா துளசியை அதிகமாக எடுத்துக்கொண்டால் உங்களின் விந்தணுக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம். அது மட்டுமன்றி துளசி அட்ரீனல், புரோஸ்டேட், கருப்பை போன்ற இனப்பெருக்க உறுப்புகளின் எடையை குறைக்க கூடும் என்று ஆய்வுகள் நிரூபித்துள்ளன, சரிங்களா? துளசியை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விந்தணுக்களின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடும். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏற்கனவே குழந்தைகள் இல்லாமல் எண்ணற்றவர்கள் வந்து நிறைய கடவுள், கோயில் எத்தனையோ வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்குறாங்க. இது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த துளசி அதிகமாக எடுத்துட்டால் விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைக்கக்கூடும். அப்படிங்கும்போது நாம் இனிமேல் வந்து துளசி அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, சரிங்களா? அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு துளசியை கம்மி பண்ண பாருங்கள். இப்போல்லாம் வந்து நிறையா மெடிக்கல் ஃபாலோஅப்ஸு, டேப்லெட்ஸ் இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதிகமாக வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக பயன்படுத்த முயற்சி பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் துளசி வந்து அட்ரீனல், புரோஸ்டேட், கருப்பை போன்ற இனப்பெருக்க உறுப்புகளின் எடையை குறைக்கக்கூடும் என்று ஆய்வுகளும் நிரூபித்திருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி துளசியை பயன்படுத்திக்கணும். துளசியில் ஏராளமான யூஜேனோல்கள் உள்ளன. அதிகப்படியான யூஜேனோல்கள் கல்லீரல் பாதிப்பு, குமட்டல், வயிற்றுப்போக்கு, அதிக அளவில் இதய துடிப்பு மற்றும் வலிப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தும், சரிங்களா? துளசி நம்ம பயன்படுத்துறதுனால கல்லீரல் பாதிப்பு, குமட்டல், வயிற்றுப்போக்கு, அதிக அளவில் இதய துடிப்பு மற்றும் வலிப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இத்தனை பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கு இந்த துளசி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் துளசி வந்து ரொம்ப நல்லது, பொதுவாக வந்து ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம அதிகமாக சொல்லுவாங்களே
அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா துளசி இலைகளை மென்று உண்ணக்கூடாது. ஏனென்றால் அதில் பாதரசம் உள்ளது. இது உங்கள் பற்களை கரைப்படுத்தும். சரிங்களா? கரைப்படி, அதனால தான் பற்கள் வந்து நிறம் மாறக்கூடும். அதே போல் உங்கள் பற்களின் நிறம் மாற்றத்திற்கும் வழிவகுக்கும். மேலும் துளசி இலைகள் அமிலத்தன்மை கொண்டவை. சரிங்களா? மேலும் துளசி இலைகள் அமிலத்தன்மை கொண்டவை. ஸோ பற்களின் எனாமலை பாதிக்கும். எனாமலை பாதிச்சுனாவே பல்லு வந்து நம்ம பிரைட்டாக கொண்டு வர முடியும். ஒயிட்டாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ பற்களில் ஒன்ஸ் கரை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஸோ துளசி நம்ம மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா அது கரைப்படுத்தும். அதேபோல் பற்களின் நிறத்தை மாற்றக்கூடும் மற்றும் பற்களின் எனாமலையும் பாதிக்கக்கூடும். சரிங்களா? ஸோ துளசி நம்ம எடுத்துக்கிறதுனால என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் துளசி வந்து ரொம்ப ஆயுர்வேத ஒரு மூலிகை, ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா கூட இந்த சாறு வந்து புழிஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு விரைவில் வந்து குணமாகக்கூடிய ஆற்றல் வந்து இந்த துளசிக்கு இருக்குது. இது வந்து எப்போயாவது ஒரு டைம் பயன்படுத்தினா பரவாயில்ல, அடிக்கடி நீங்கள் சேர்த்துறது தவறான விஷயம். ஸோ அதிக அளவு பயன்படுத்தணும் அப்படின்னா இது போன்ற ஆபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. நான் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.